இன்றைக்கி கோல்டை விட அதிக டிமாண்ட் அண்ட் வேல்யூ எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருக்கு தாங்க இருக்குது. ஸோ இது அதாவது மும்பையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெங்களூர், ஹைதராபாத்னு இப்போ சென்னை வரைக்கும் வந்துருச்சு. ஹோட்டல்ஸ் எல்லாம் இழுத்து மூடுற நிலைமைக்கு. ஏன்னா கேஸ் சிலிண்டரோட தட்டுப்பாடு அந்தளவுக்கு. இது அங்கே மட்டும் நிற்க போகிறது கிடையாது. அடுத்தது இது தட்ட போகிற கதவு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கதவு தான். ஸோ நம்ம கிச்சனில் ஓடுற எல்லா கேஸ் சிலிண்டருமே வந்து தட்டுப்பாடு வரதான் போகுது. இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ப்ளஸ் இந்த ஈரான் வாரோட முடிவு என்ன தான், இவங்களோட பிளானிங்கில் என்ன தப்பு நடந்திருக்கும், இது வந்து யார் இதுக்கு லாபம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ecovariants.comல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ வந்து புதுசாக அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. குக்கிங் ஆயிலெலாம் வந்திருக்கு. எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸு, ஆர்கானிக்காக இருக்குது, லெஸ் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம லான்ச் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து அயர்லாந்து, நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாஸில் வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹோல்சேல் ரேட்டில் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு யூ கேன் மேக் அ செகண்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளோட பிஸ்னஸ் கைடன்ஸுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து வி ஆர் லான்ச்சிங் இட் இந்த கமிங் வீக்ஸ். அது ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ இதுவே ஆக்சுவலி ஒரு குட் எக்ஸாம்பிள் தான் கைஸ். இந்த மாதிரி வார் வரப்போ வந்து நீங்கள் நல்லா ப்ரைஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். பெட்ரோல் மட்டும் வந்து ப்ரைஸ் ஏற போகிறது கிடையாது. பெட்ரோல் மட்டும் தட்டுப்படி ஆக போகிறது இல்லை, கேஸ் மட்டும் இல்லை. இதை தாண்டி பெட்ரோலியம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து விலை ஏற தான் போகுது, தட்டுப்பாடு வரதான் போகுது. அதில் முக்கால்வாசி பார்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸில் இருக்கும். ஸோ ஈகோ வேரியண்ட் மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் பேஸ்ட் நம்ம கிடையாது. அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து மார்க்கெட் நல்லா க்ரோ பண்ண முடியும். ஸோ அதனால் திஸ் இஸ் அ வெரி குட் டைம் ஃபார் ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது கூட சொல்லலாம். ப்ளஸ் இட்ஸ் அ குட் திங் டு ஹேவ். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈரானில் வந்து ஒரு சின்ன ஏரியா ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கே கவனிச்சிங்கன்னா அங்கே தான் ஷிப்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகி போகும். அந்த இடத்துல வந்து இப்போ ஈரான் வந்து மற்ற கப்பல்லாம் விட மாட்டாங்க. விட்டாங்கன்னா அவங்கள போட்டு அடிச்சு விட்டுறாங்க. இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து ஃபிலிப்பீன்ஸ் இதுமாரி ஒரு சில கண்ட்ரிஸோட கப்பல்லாம் வந்தப்போ அதை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்க இன்றைக்கி அலோவ் பண்ணுற கப்பல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ், சைனா, ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. மிச்சம் எந்த ஒரு கண்ட்ரிஸோட சரக்கு கப்பலையும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இதனால் வந்து ஆயில் சப்ளை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட முற்றிலும் தடைப்பட்டிருக்கு. ஏன்னா அது முக்கியமான பாத்வே அது தான். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே இருக்க சாங்ஷனை வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அங்கேருந்து போகிற ஆயில் எல்லாத்தையும் ரஷ்யாட்ட கொடுத்து ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து இப்போ வாங்க முடியும். ஸோ இதுதான் நிலமை. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆயில் தட்டுப்பாடு வரதான் செய்யும். ஏன்னா டிமாண்ட் நிறையா இருக்குது, சப்ளையர் கம்மியாக இருக்காங்க. ஸோ சப்ளை இருக்குது, பட் சப்ளையர் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சப்ளை அவங்களாலே எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப சைனா, ரஷ்யா இவங்கள்ட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வாங்குறப்ப அவங்க நல்ல லாபம் பார்க்க போகிறாங்க. ஸோ தேல் கோனா லிட்ரலி மேக் பிளென்டி ஆஃப் மணி இன் திஸ் ஒன். ஸோ அது ஒன்று. அண்டு ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய குட்டி குட்டி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வித் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1000, 2500 ஆரம்பித்து ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் போகுது. ஸோ இது எல்லாமே வந்து எஃபிஷியன்சி பேஸ்டு, எலக்ட்ரிக்கல் எஃபிஷியன்சி வந்து எந்த அளவுக்கு கம்மியாக எலக்ட்ரிசிட்டியில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து வுட் ஃபயர் பேஸ்டு ஸ்டவ்ஸுமே இருக்குது. வித்தவுட் ஸ்மோக், நம்ம அந்த காலத்தில் இருக்க விறகடுப்பு மாதிரி இல்லாமல் இது வந்து ஸ்மோக் இல்லாமல் நீங்கள் வுட்டை ஃபீட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து குக் பண்ணுற மாதிரி அந்தமாரி ஸ்டவ்ஸ் இருக்குது. சோலார் ஸ்டவ்ஸ் இருக்குது. அண்ட் இதுமாரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுவுமே கூட நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக எப்போவுமே பேக்கப்புக்கு வாங்கி வச்சுட்டா ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வாரம், நாளைக்கு எந்த வாரம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பொருள் அப்படின்றது வந்து கமோடிட்டின்றது எப்போவுமே வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாரம் ஆரம்பித்து இந்நாள் வரைக்குமே வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைட்டில் வந்து ஒரு பிளாக்கேஜ் எதுவுமே கிடையாது. அந்த பிளாக்கேஜ் வந்து போன வாரம் தான். நீங்கள் கவனிச்சுன்னா ஒரு வாரத்தில் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக வந்து சப்ளையே இல்லை அப்படின்னா யூ கேன் see it. நம்மள்ட்ட வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய லார்ஜ் வந்து ஸ்டாக்ஸ் கிடையாது, ஸ்டாக் பைல் கிடையாது அப்படின்றது தான். ஸோ அதனால் இந்த வாரம்னாலும் எந்த வாரம்னாலும் இந்த ஒரு சப்ளை செயின் வந்து எப்போவுமே வந்து பாதிக்கப்படக்கூடியதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. சாப்பாடு இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. ஸோ அதனால் தண்ணி, சாப்பாடு, எலக்ட்ரிசிட்டி இது மூணுத்தையும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணும். ஸோ சோலார் நம்ம வச்சுக்கிட்டால் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம பார்த்துக்கலாம். தண்ணிக்கு வந்து நீங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்தமாரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுட்டு வீட்டில் வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஆர்ஓனா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, எல்லாமே தேவை. நீங்கள் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் மாரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வாட்டர் உங்களுக்கு பியூரிஃபை பண்ணும். பட் அகெயின் பேத்தஜன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு ஸ்டில் ட்ரீட் இட் வித் குளோரின் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் ஒரு மெக்கானிசம் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்கள் வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ண முடியும், ரெயின் வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ண முடியும். ப்ளஸ் அதேமாரி அடுப்புக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போ நீங்கள் வந்து சோலார், எலக்ட்ரிக் இந்தமாரி வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். எல்பிஜிக்கு ஆப்ஷனாக
ப்ளஸ் வந்து நீங்கள் சமைக்கிற பொருளுமே சரி, நீங்கள் வந்து ஹை ஹீட் ரிக்குவயர்மெண்ட் இருக்கிற பொருள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்தமாரி சிச்சுவேஷனுக்கு திஸ் இஸ் அ டைம் டு ப்ரெப். ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் நாக்கு ருசி இருக்குது, எல்லோரும் நல்லா டேஸ்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். பட் அதோட முக்கியம் எது அப்படின்னா, நம்ம லாங் ஸ்டாண்டிங்காக வந்து நம்ம வீட்டில் சப்ளை இருக்கணும், நமக்கு வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்கணும். அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து நம்ம வந்து கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்வை பண்ணணும். இதுதான் கோல். ஸோ நாக்கு ருசியாக அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நம்ம சமைக்கிற சாப்பாட்டுக்கு வந்து ஹீட் கம்மியாக வந்து நம்ம எப்படி வந்து நம்ம குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வைவல் ப்ரெப்பிங் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரெப்பிங் குக்கிங் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து போட்டிங்கன்னா இந்தமாரி ஹீட் அதிகமாக தேவைப்படாத குக்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்டு நீங்கள் போனாலுமே உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அந்த டைம் வந்து பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை அப்படின்னா வந்து ட்ரக்ஸ் ஓடாது. ட்ரக்ஸ் ஓடலன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் ஷெல்ஃபில் எம்டி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அத்தியாவசிய சேவை அந்த வந்து இப்போ இந்த டொமேட்டோவாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அரிசியாக இருக்கட்டும், இந்தமாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாக் பைல் எப்போவுமே வச்சுக்கிறது வந்து இட் இஸ் அ குட் திங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வாரம் இவனுங்க என்ன தான் பண்ண போகிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இது வந்து யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி டு வின். ஏன்னா இப்போ சொல்கிறோம் யூஎஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த சினாரியோஸ் எல்லாமே வந்து யூஎஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து யூஎஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கும். இதுக்கான ஒரு மிட்டிகேஷன் பிளானையும் சேர்த்து தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நான் பார்க்குற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு மிஸ்டேக்கு அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட இன்டர்செப்டர்ஸ். இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த அயன் டோம், S-400, S-300 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்செப்டர் மிசைல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அது லான்ச் பண்ணுற புதுசில் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் ரொம்ப பேர் ஃபயர் விட்டுருந்தாங்க. நம்மள்ட்ட வந்து ரஷ்யன் S-400 இருக்குது, நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்ட்டு. பட் இப்போ பார்க்குறது என்ன ஒன்று வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்செப்டர் இருக்குது, அயன் டோம் இருக்குது, இல்லை பேட்ரியாட்டிக் மிசைல் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு இன்கமிங் மிசைல் வரப்போ அது போய் இன்டரப்ட் பண்ணும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, அது வரது இன்கமிங் மிசைலாக ஒரு டீகாயான்னு தெரியாது. ஸோ அங்கே வரது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸ் வந்து ஈரான் வந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ட்ரோன் அனுப்புகிறாங்க. எவ்ரிடே வந்து ஆல்மோஸ்ட் 130 ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த நூற்றுக்கணக்கான ட்ரோனில் வந்து அந்த ட்ரோனோட காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா $15,000 to $20,000 தான் அது. அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யா வந்து இந்த நேரத்தில் வந்து ஈரானுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு அவங்க இந்த பக்கம் நல்லா காசு பார்த்துட்ருக்குறாங்க. அந்த 20,000 ஒர்த் ஆஃப் ட்ரோனை அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க அனுப்புகிற பேட்ரியாட் மிசைலாக இருக்கட்டும், இல்லை வந்து அயன் டோம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இந்தமாரி விஷயம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட $3 million பர் மிசைல். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, இவங்க மில்லியன் கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அமெரிக்கா ஆல்ரெடி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டெப்ட் ரிடன் கண்ட்ரி. ஸோ அதில் வந்து அவ்வளோ கடன் இருக்குது. இந்த வார் வந்து இட் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக்ஸ் யூஎஸ் ஹஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் இந்த சினாரியோஸ் எல்லாமே வந்து யூஎஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இந்தமாரி ஒன்று நடக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். பட் யூஎஸோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போவுமே வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் வாரை மட்டுமே வந்து பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ன்ற ஒன்று இருக்கும். ஸோ அது ஒன்று பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, லோக்கலில் வந்து ரெபல்ஸ் மூலிமா இன்ஃபில்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அல்கொய்தாவும் ISISும் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஹஸ்புல்லாவை அட்டாக் பண்ண போகிறாங்க அண்ட் ஈரானியை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நியூஸ் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் உடனே சொல்லாதீங்க, ஒரு ஆள் நீங்கள் சொன்னலாம் இப்போ போய் தானே, இவங்கெல்லாம் பாருங்கள் யூஎஸோட சப்போர்ட். பிரச்சனை என்னென்னா, இவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. பட் ISISல ஒர்க் பண்ணுறது எந்த மதத்தை சேர்ந்தவங்க, அல்கொய்தாவில் ஒர்க் பண்ணுறவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இவங்க காசு கொடுத்தாலும் அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே நீங்கள் சொல்லலாம், இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜூ இருந்தால், ஒரு அமெரிக்கன் இருந்தால், அவங்களாம் மேல் லெவலில் ஆப்ரேட்டிவ் லெவலில் தான் இருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன்ஸை டிக்டேட் பண்ணுறதுக்கு, கொடுக்குற காசுக்கு டிக்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் கீழ் லெவலில் இறங்கி சண்டை போடுறது, AK-47 தூக்கிட்டு சுற்றுறது, இதெல்லாமே வந்து ஒரு ஆளுங்க தான். ஸோ அதனால் இது வந்து இது ஒரு ப்ரொபகண்டாவை வர பரப்பிட்டுருக்காங்க. நான் உடனே இதை சொல்லிட்டேன்றதுக்காக உடனே ஒரு ஹேட்டை பரப்புறன்றது யோசிங்க. நான் என்ன சொல்கிறேன்றதை யோசிங்க, எதுக்காக சொல்கிறேன்றதை யோசிங்க. ஸோ காசு கொடுத்து அவங்க செய்கிறாங்க, பட் செய்கிறது யார், அந்த வேலையை செய்கிறது யார் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் அவங்க இல்லை இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தான். ஓகே, ஸோ அதேமாரி வந்து இப்போ இந்த வார் வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா அண்ட் ரஷ்யா வந்து சைலண்ட்டாக வந்து தே கோனா கீப் மேக்கிங் மணி, ஃபஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து ஆயில் மூலியமாகவும் மேக் பண்ண போகிறாங்க, வெப்பன் ட்ரேட் மூலியமாகவும் வந்து மேக் பண்ண போகிறாங்க. அண்டு தேர்ட் வந்து யூஎஸை வந்து பெரிய டெப்ட்டுக்கு வந்து கொண்டு போக போகிறாங்க. இதனால் என்ன அல்டிமேட்டாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ இஸ்ரேலோட மெயின் ரேடார் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஹஸ்புல்லா வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இப்போ அயன் டோம் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து டைரக்ட் ஹிட் தான் இப்போ இஸ்ரேலுக்கு.
எனக்கு வந்து இந்த பக்கமும் நல்லவனுங்க அந்த பக்கம் நல்லவனுங்கலாம் கிடையாது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவனுங்க வந்து கெட்டவனுங்கன்றதுனால இவனுங்க அடிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. இவனுங்க கெட்டவனுங்க, இவனுங்க ரொம்ப கெட்டவனுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து நான் ஈரானியன் மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணதில் 2 கம்பெனிஸ் வந்து நான் பெர்ஷியன் கம்பெனிஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈரானியன் கம்பெனிஸ் தான் அது. அந்த கம்பெனிஸில் வந்து 100கணக்கான ஈரானியன்ஸ் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்ட கதைகள்லாம் வந்து படுகொடூரமாக இருக்கும். எல்டிடி கதை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மட்டுமே கிட்டத்தட்ட 11,000 ஈரானியன்ஸ் வந்து ரெஃப்யூஜி வீசாவில் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு பயந்து வந்திருக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் யோசிங்க. சும்மா நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. அந்த அயட்டோலான்றவன் வந்து ரொம்ப கொடூரமானவன். அவன் வந்து 1980ஸ்லேருந்து அவன் வந்து ஆட்சியில் வந்ததுலேருந்து வந்த அன்றைக்கே வந்து அத்தனை பேரை கொலை பண்ணான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண லெஃப்டிஸ் லேடிஸ் 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். அவங்கள வந்து அந்த வந்து ஒரு வாரத்திலே வந்து அவங்கள வந்து 2 பேரையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்ட் அவங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த டைமில், ஒரு ஐகானிக்காக இருந்தாங்க. இந்த அயோட்டாலா ஆர்மி வரத்துக்கு இந்த ரெஜிம்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணானுங்க. அதேமாரி வந்து அவங்க வந்து சுனீஸை வந்து கஃபீர்ஸ் தான் சொல்லுவாங்க. சிரியன் சுனீஸு, எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஈராக்கு, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பொழுதுனிக்கும் வந்து யாரையாவது கொள்றது தான் இந்த ரெஜிமோட வேலையே. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாம் ஃபயர் விட்டுட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து பாஸ்ட் எதுவும் தெரியல. வழக்கம் போல் ஒரு பிளைண்டாக வந்து எப்படியாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் நடந்தால் போதும் அப்படின்ற மாரி இருக்கிறாங்க. ஸோ நம்ம பரப்புனா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. பட் ரியாலிட்டி வந்து ஹீ இஸ் அ கம்ப்ளீட் மேனியாக் அந்த ஆள். அண்ட் அதனால் நீங்கள் உடனே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ராபரி இல்லை அடுத்த கதையும் அதையும் சொல்லாதீங்க. ஈரானில் வந்து சைல்டு மேரேஜை லீகலைஸ் பண்ணதான் அந்த ஆள் தான். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த நல்ல வீடியோஸு அது எல்லாமே வந்து பிஆர் ஸ்டண்ட்டு. தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அது எந்த கண்ட்ரியில் எந்த லீடர் பண்ணலை. நீங்கள் வந்து ஒரு கெட்ட லீடர்னு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட விளையாடுறது இந்தமாரி கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் இருக்கும். அதேமாரி அப்படியே குழந்தை மாரி விளையாடுறது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிஆர் ஸ்டண்ட்டு ஃபார் பீப்புள் டு ஃபூல் பீப்புள், ஓகேவா? ஸோ அது எல்லா லீடரும் பண்ணுவான். நல்ல லீடரும் பண்ணுவான், கெட்ட லீடரும் பண்ணுவான். கேமரா தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. கேமரா இல்லாமல் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ கேமரா இல்லைனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் இருக்குது. எனிவே, ஸோ அதனால் இது வந்து யூஎஸோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்றது வந்து இப்போ எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் தான். பட் யூஎஸ் வந்து ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாமல் கண்டிப்பாக இருக்காது. மோஸ்ட் கேசஸ் வந்து இது எக்ஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து இட் கேன் ஈவன் ரிசல்ட் இன் நியூக்ளியர் வார்ஃபேர். ஸோ அதுக்கே வந்து இவனுக்கு ஏதாவது ஸ்கெட்சு போட்டாலும் போட்டிருப்பானுங்க. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்த ஜென்ரேஷன் வந்து பாவப்பட்ட ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப பாவப்பட்ட ஜென்ரேஷனாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் வீல் பி ட்ராக்ட் இன்டு வேர்ல்டு வார் 3. வேர்ல்டு வார் 3 வந்து நம்ம சண்டைக்காக கூட போக மாட்டோம். நம்ம வந்து சண்டையை நிறுத்துறதுக்காக போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இப்போ பொருள் பற்றாக்குறை ஆக ஆரம்பிச்சிருவோம். தண்ணி பஞ்சம் பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியில் இருக்கிற மக்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை சமாளிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபோர்ஸிபிளாக வந்து இப்போ இந்த வாரம் நிறுத்துங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து சண்டை போடுற ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆகிட்டு அப்புறம் இவங்களும் சேர்ந்து 2 பக்கம் பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா வேர்ல்டு வார் 3 தான் போய் முடியும். ஸோ அதனால் அந்த முட்டா பசங்கள்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகி இவனுங்க பட்டுக்கு ஓரமாக சண்டை போட்டு மற்றவங்கள வாழ விட்டால் ஓகே தான். அது செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஸோ நம்ம பாருங்கள், நம்ம உட்காந்து படிக்கிறோம், வேலை செஞ்சிட்ருக்குறோம். இந்த பன்னட பசங்க வந்து சண்டை போட்டு எத்தனை பேரை கொண்டுட்ருக்குறானுங்க 2 பேரும். ஓகே, ஸோ திங்க் அபவுட் இட். சரி, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனாவது கொஞ்சம் பெட்டராக நம்ம உருவாக்குவோம். இந்த தருத்து எங்களை விட்டு தள்ளுங்க. ஸோ ஓகே, கூல். ஸோ இந்த சண்டே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 பீப்புள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் நிறைய லேர்னிங் விஷயம் இருந்துச்சு. நம்ம ஒரு 50 பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணோம், மென்டார்ஷிப் பண்ணோம். அதில் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதில் சில பேர் என் கோஃபவுண்டராகவே ஆகிட்டாங்க என் கம்பெனியில். அண்ட் சில பேரோட கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் திஸ் இஸ் கோன் பி குட். இந்த செகண்ட் ஒன் வந்து ஐ ஹேவ் அ வெரி கிளியர் ஐடியா யாருக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும், எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ வில் சி அகைன் another video guys, and thank you so much for all your love and support and cheers. வேளச்சேரியில் வந்து நம்ம வர்ச்சுவல்டைன்மெண்ட் ஸ்டுடியோ வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் பாட்காஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. இப்போ புதுசாக வந்து பிஸ்னஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் 25 hour பேக், 50 hour பேக், 100 hour பேக் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் வந்து 2 to 3 months வரைக்கும் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.